தனக்கு ஓமை இல்லாததான் தாழ் பற்றி இங்கே குடியிருக்கின்ற கூட அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மதுரையில் நடக்கின்ற இந்த நல்லிணக்க குழுவினர்களின் செயல்பாடுகளை நாங்கள் சென்னையில் இருந்து குறிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அவர்களை சந்தித்து கலந்துரையாட வேண்டும். இதுவரை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளில் மிக திருப்திகரமாக மிக சிறப்பாக எல்லோரும் இணைந்து இதை மதுரை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் கருதுகிறேன். அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இங்கிருந்தோ ஒருங்கிணைப்பிற்கு தெரியாத பீகாரிகள் இருக்கிறார்கள் போராடுவதற்கு. கூலிக்கு அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். போராட்ட கடலிலேயும் இன்றைக்கு கூலி கொடுத்து கூட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளங்கோவடிகள் அன்றைக்கு எழுதிய அந்த சிலப்பதிகாரத்தில் என்ன குற்றச்சாட்டு என்றால், அந்த கால் சிலம்பு யாருடையது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் தண்டிக்கிறான். இது மதுரையினுடைய வழக்கம் என்று கருதுகிறேன். அந்த கால் சிலம்பு யார் என்று தெரியாமல் அவன் தண்டிக்கிறான். பெருங்கெழுகிறார் கண்ணகி, வருகிறார் நீதி கேட்டு, என் கால் சிலம்பில் வாணிக்கம் இருக்கிறது என்று சொல்லி அதை உடைக்கிறாள். பார்க்கிறான், அவன் மானம் உள்ளவன் இறந்து விடுகிறான். தீர்ப்புகளை சொல்லுகிற நேரத்தில் மானம் உள்ளவர்கள் இறந்து விடுவார்கள், மானம் இல்லாதவர்கள் போராடுவார்கள். மானம் இல்லாதவர்கள் போராட்டத்திற்கு சிலர் அவர்களுக்காக போராடி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு யூடியூப்காரர் கேட்டார், போராட்டம் நடந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களையும் திருமாவளவனையும் விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை பேசி அவர்கள் போராடினார்கள். அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களிடத்திலே நாகரிகம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. அவர்கள் நாகரிகம் வந்தவர்களுக்கு நமக்கு தெரியும். அவர்கள் அந்த மொழியில் தான் பேசுவார்கள். அவர்கள் மொழிகளில் நம்மால் பேச முடியாது. ஆனால் இது சி.ஆர். சாமிநாதன் அவர் யார் என்பதை அவர்களே புறப்படுத்திக் கொள்கிறார்கள். அதாவது யானை பெண் குளிச்சிட்டு வந்த பிறகு தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல இந்த சங்கிகள் அவர் போராடி அவரை தூக்கி நிறுத்துவதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அவரை விமர்சிக்கிறார். நான் கூட அந்த யூடியூப்ல சொன்னேன், வாஞ்சிநாதன் என்கிற ஒரு வழக்கறிஞர் அதிகபட்சமாக மதுரையிலே பரிச்சயமானவராக இருந்தார். சாமிநாதன் என்ன செய்தார், இப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி மதுரையிலே மட்டும் பரிச்சயமாக இருப்பது தப்பு, தமிழ்நாட்டிற்கு மலையிலே தூக்கி கொண்டு போய் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். இது அவர் செய்த அதற்காக அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்று கூட சொன்னேன். இப்ப சாமிநாதன் வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி அதை அடுத்து கொண்டு சொன்னேன். இவர்களுக்குள் ஏதும் தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகம் இருக்கிறது. நல்ல தொடர்போடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன் என்று சொன்னேன். மறைமுகமாக சாமிநாதன் வாஞ்சிநாதனை எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நீதிமன்றங்களிலே தீர்ப்புகளைத்தான் நாம் நினைக்கிறோம். அந்த தீர்ப்புகள் நீதியோடு இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். நான் கேட்கிறேன், வரம்பு மீறுவது மனிதர்களுக்கு நீதிமன்றங்களும் வரம்பு மீறுமா? அதாவது 1921 நடந்த ஒரு வழக்கு. அது 1923 எங்கே உச்ச நீதிமன்றம் இங்கே இல்லை, அங்கே லண்டனுக்கு போய் அங்கே தீர்ப்பு சொல்லி வந்து விட்டார். முயற்சி
அதற்கு பிறகு இவர்கள் அதன் மீது போடுகிறார். 2014 ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். 2017 இரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார்கள். இப்ப அந்த 20க்கு பிறகு ஒரு நீதிபதி இந்த வழக்கை எடுப்பது எந்த நியதி என்று எனக்கு புரியவில்லை. சங்கி நியதியா இல்லை அது நீதிமன்றத்தினுடைய நீதியா என்று தெரியவில்லை. அடுத்து ஒரு 1991 பாராளுமன்றத்திலும் சட்டம் இயற்றுகிறார்கள். என்ன சட்டம்? 1947க்கு முன்பாக இருக்கிற வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்டம். அந்த சட்டம் சாமிநாதன் படித்திருப்பாரா படிக்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இப்ப கூட ஆசிரியர்கள் எல்லாம் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை நான் கூட சரி காணுகிறேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், நீதிபதிகளும் நீதிமன்ற தீர்ப்புகள் சரியாக இருக்கிறதா? மீண்டும் இவர்களும் அவர்கள் பரீட்சை எழுத வேண்டுமோ என்கிற கவலையும் சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. ஏற்கனவே எந்த பரீட்சையும் வரவில்லை. அப்ப எங்களுடைய பகுதியில் சொன்னார், நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தோம், தீர்ப்பு வந்து விட்டது, தீர்ப்பு வந்து 1 மாதம் ஆகிவிட்டது, இதுவரை நகல் கிடைக்கவில்லை. ஆனால் இதற்கு தீர்ப்பு சொல்லி 5 நிமிடங்களில் நகல் கிடைக்கிறது என்றால் காசு கொடுத்து வாங்குவதா அல்லது இது அவர்களுக்கு அவார்டுகளுக்கு மட்டும் உள்ளதா என்று புரியுது. இப்ப நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? தவாய் சொன்னார், இந்த நாட்டில் பிரதம அமைச்சர், ஜனாதிபதி, நீதிபதிகள் கூட அவர்கள் முக்கியமானவர்கள், அவர்கள்தான் தகுதியானவர்கள், முக்கியமானவர்கள், பெரியவர்கள் என்று இல்லை. ஆனால் இந்த நாட்டில் நாம் உண்டாக்கிய இந்த சட்ட புத்தகம் தான் மிக முக்கியமானதும் புனிதமானதும் அதுதான் முதன்மையானது என்று சொன்னார். இன்னைக்கு சட்ட புத்தகம் முதன்மையா இருக்கா அல்லது மனு நீதி முதன்மையாக இருக்கிறதா என்று அவர் புரியவில்லை. நீங்கள் செய்கிற இந்த வேலைகளுக்கு நான் உங்களை பாராட்ட வரவில்லை. களத்திலே நின்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களை அரவணைத்து எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வதற்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேனே தவிர உங்களை பாராட்ட அல்ல. ஏனென்றால் நீங்கள் கடமைகளை செய்வதற்கு பாராட்ட தேவையில்லை. நீங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மதுரை மக்கள் அவர்கள் நல்லிணக்கம் உடையவர்கள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சிக்கந்தர் வழி என்பதை நான் ஒரு செய்தியை கூட இன்றைக்கு சந்தித்த நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் நன்றி இடத்தில் சொன்னேன். அதை நீங்கள் பதிவு செய்கிறது என்று கூட சொன்னார். இது ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு முன்னால் 1967க்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். எங்கள் குடும்பம், என் தாய், என் தந்தை எல்லோரும் இங்கே மதுரைக்கு தர்காக்களுக்கெல்லாம் போயிட்டு, அந்த காலத்தில் தர்காக்கள் மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம். அப்ப தர்காக்களுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வரணும். சிக்கந்தர் மலைக்கு வந்து இது ஒரு 50-55 வருடங்களுக்கு நடந்த விஷயம். சிக்கந்தர் மலைக்கு வந்து அந்த மலையிலே ஏறுவதற்கு முன்னால் எல்லாரும் பசிக்குது. அப்ப பசிக்கும் போது எங்க அப்பா சொல்றாரு, தந்தையார் சொல்றாரு, அவருக்கு அந்த நம்பிக்கை அந்த நேரத்தில் இருந்தால் சிக்கந்தரப்பா பசியோட வரணும், எங்களுக்கு நீங்க சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மலையேறி போகிறோம். அங்கே கந்திரி அங்கே சோறு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சாப்பாட்டை கந்திரி சோறை ஆடு போட்டு அறுத்து, அப்ப கத்திரி சோறு என்றால் பிரியாணி இல்லை, சோறாகிய குழம்பு வச்சு அதை ரெண்டையும் கலந்து போட்டு கொடுப்பாங்க. அதான் கத்திரி சோறு. அதுக்கு ஒரு சுவை இருக்கும். மட்டையில கட்டி கொடுப்பாங்க. இந்த பதையெல்லாம் பிடிக்கும் மட்டை, அது மாதிரி இந்த மட்டையில போட்டு அதை கொடுப்பாங்க. அதை எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அப்ப 50 வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்நாளில் நான் பார்த்தது, அங்கே ஆடு அறுத்து அவர்கள் உணவு தந்தார்கள். அந்த உணவை கொடுத்தோம். இப்ப புதுசா வருகிற ஜட்ஜி ஒரு அம்மா சொல்றது, சிக்கந்த மலையை சுற்றி இருக்கிற எங்கேயுமே ஆடு மாடே வெட்டுறதில்லை, இதெல்லாம் எதுல கொண்டு போய் சேர்க்கிறது, எங்க சேர்க்கிறது,
சேர்த்தா கீழ்பாக்கத்துல இடம் இருக்குமானே தெரியல. ஒரு 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 குறைந்தபட்ச அறிவாது வேண்டும். அந்த பகுதியில் என்ன அந்த மக்கள் யார்? அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களா? அங்க இருக்கிறவர்கள் மரபர்கள், கண்ணர்கள், பிராமணை கண்ணர்கள் போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சிக்கந்தரமலையில முஸ்லிம்களை விட பிராமணை கண்ணர்களும் ஏழைய இந்துக்களும் தான் அதிகமாக வழிபாடு செய்கிறார்கள். இந்துக்கள் அங்கே போய் கோயிலே சாமி கொண்டு வந்து இங்கே சிக்கந்தர் பாபாவிடத்திலே தஞ்சம் போவது என்பது காலகாலமாக நடந்து